ஸோ Q&A வந்து இன்னைக்கு கம்மியாக இருந்தனால ஐ வுட் லைக் டு டாக் டு யூ பர்சனலி. ஐ ரியலி மேக் ஷூர் என் பாடி டயர்ட் ஆகாமல் நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன். இந்த குட்டி குட்டி ஹேர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நான் கட் பண்ணி விடலை. இதெல்லாமே எனக்கு ரீக்ரோ ஆனது. இங்கே எல்லாமே எனக்கு அப்படியே சொட்டையாக இருந்தது. A winner is another loser who refused to give up. First of all, to win, you'll have to lose. There's nothing called failure. It's only a process of learning. The amount of negativity that was the society was pressuring. இதுக்கெல்லாம் நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிக்காதீங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். பிகாஸ் 60,000 ஐயூவோட இது வந்து வீக்லி ஒன்ஸ் அப்படி எடுப்பேன் நான். உங்கள் லைஃப் ஸ்டைல் சேஞ்ச், இதனால் நீங்கள் மாற போகிறீங்க, உங்களை சுற்றி இருக்கிறவங்க மாற போகிறாங்க. ஸோ வெல்கம் பேக் டு another new episode. Day 24 of 50 days transformation challenge இருக்கோம் நம்ம. இப்போது இன்னும் 1 day it's 25 and literally half the journey வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம் நம்ம சேலஞ்ச். அண்ட் எஸ் அண்ட் சூப்பர் கிளாட். இப்போ வரைக்கும் எனக்கு எந்த கிரேவிங்ஸும் இல்லை, எதுவும் இல்லை. பட் ஒரு தப்பு என்ன பண்ணியிருக்கேன்னா, நாளைக்கு இல்லை நாளான்னைக்கு வந்து எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த ஃபங்க்ஷன் எப்போவுமே வந்து ஒரு ஃபங்க்ஷன் வரும்போது அந்த ஃபங்க்ஷனுக்கு 2 நாள் முன்னாடி அண்ட் அந்த ஃபங்க்ஷனுக்கு 2 நாளுக்கு அப்புறம் ஏன்னா அந்த 4 டேஸ்க்கு என்ன பண்ணுவேன், பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் 100 கேலரிஸில் வந்துட்டு நான் டெஃபிசிட்டில் இருப்பேன். ஸோ தட் ஃபங்க்ஷன் அன்றைக்கி நம்ம ஜாஸ்தியாக சாப்பிட்டா கூட அது அப்படியே டேலி ஆகிக்குங்கிறதுனால. பட் எனக்கு அது ஞாபகம் இல்லை, டேட் ஞாபகம் இல்லை. பிகாஸ் ஐ வாஸ் ஸோ மச் ஃபோக்கஸிங் ஆன் விச் டே ஆஃப் ஆர் சேலஞ்சில் நம்ம இருக்கோமே, அப்படி தான் நான் ஃபோக்கஸ் பண்ணே தவிர என்ன டே அப்படிங்கிறத நான் பார்க்கல. ஸோ எஸ், நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இன்றைக்கி வந்துட்டு ஒரு க்ளூட்டன் ஃப்ரீயாக போகலாம், இன்றைக்கி வந்துட்டு ஒரு கினுவா ரைஸ் எடுக்கலாம்னு சொல்லிட்டு இன்றைக்கி கினுவா பண்ணியிருக்கேன். என்னோட பிளேட்டர் என்னான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஹவ் வாஸ் மை டே அண்ட் மை ருட்டீன் இதெல்லாமே ஃபட்டாஃபட்டாக பார்த்துடலாம். அண்ட் ஆல்சோ வெல்கம் டு ஆல் நியூ வியூவர்ஸ். நான் கேட்டிருந்தேன் யாரெல்லாம் என் கூட சேர்ந்து இந்த 50 days transformation சேலஞ்சில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்கன்னு. ஒருவேளை நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலனாலும் வாட் இஸ் த ரீசன் தட் இஸ் ஆக்சுவலி ஸ்டாப்பிங் யூ டு கெட் இன் டு திஸ் ஃபிட்னஸ் ஜர்னி? அதாவது ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும் இல்லையா, இந்த பர்டிகுலர் ரீசன்னால ஓகே என்னால் கன்சிஸ்டண்ட்டாக இருக்க முடியல, இல்லை வாட் எவர் த ரீசன் மைட் பி, அது என்ன அப்படிங்கிறது வந்து கீழே என்னோட கமெண்ட் செஷனில் கேட்டுட்டு வராங்க. இந்த 2 இயர்ஸில் 50 kgs லூஸ் பண்ணி நான் கோ த்ரூ பண்ண ஏதாவது சொல்யூஷன் உங்களுக்கு ஏதாவது வகையில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ Q&A பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. இன்றைக்கி ஷோல்டர் டே. ஐ ஸ்டார்டட் வித் லேட் பேக்கில் பண்ணினேன், அப்புறம் ஃப்ரண்ட், அப்புறம் கேபிள் ரைஸ் பண்ணேன். ஆல்சோ இது முடிச்சதுக்கப்புறம் பார்பல் ட்ராயிங் பண்ணேன். பார்பல் ட்ராயிங் முடிச்சதுக்கப்புறம் பயங்கரமான இடுப்பு வலி. அதுக்கப்புறமும் ஐ டிட் வித் ரொமானியன் டெட் லிஃப்டில் முடிச்சிட்டேன். 8 o'clock வந்தது, கிட்டத்தட்ட ஒரு 11:30 ஆகுது. இந்த இடத்துக்கு வந்துட்டேன்னா 3 மணி நேரம் இல்லாமல் போக மாட்டேன். அந்த 3 மணி நேரத்தோட ஒர்க் அவுட் தான் உங்களுக்கு நான் 1 நிமிஷத்தில் காட்டுறேன். பட் ஐ ரியலி மேக் ஷூர் என் பாடி டயர்ட் ஆகாமல் நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன். அண்ட் தென் ஆஸ் யூஷுவல் ஒரு ப்ரோட்டீன் ஷேக் முடிச்சதுக்கப்புறம் ஐ ப்ரோக் மை ஃபாஸ்ட் வித் an ஆரஞ்ச். இன்றைக்கி வந்து கினோவா ரைஸ் எடுத்திருக்கேன் வித் காலிஃப்ளவர் கிரேவி. ஆல்சோ சிக்கன் எடுத்திருக்கேன் ஃபார் ப்ரோட்டீன் சோர்ஸு. காலிஃப்ளவர் கொஞ்சம் கொத்தான்னு ஆயிடுச்சு, பட் தட்ஸ் ஓகே. ஃபங்க்ஷன் கொஞ்சம் நாளில் வருதுனால ஐ தாட் ஐல் கோ வித் க்ளூட்டன் ஃப்ரீங்கிறதுனால ஐ டுக் கினோவா. ஃபில்லிங்காக இருந்தது. ஆல்சோ நைட்டுக்கு எதுவுமே சாப்பிடல, 2 ஸ்கூப் ஆஃப் வே ப்ரோட்டீன் சாப்பிட்டேன். அண்ட் ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால நான் ஃபேஷியல் பண்ணேன். அதுவுமே நான் வெளியே போய் பண்ண மாட்டேன், அவ்வளோ பெரிய சோம்பேறி. ஐ ஜஸ்ட் வாண்டட் எவ்ரிதிங் டு கெட் இட் டன் அட் ஹோம். கமிங் டு Q&A, நர்மதா சொல்லியிருக்காங்க, your videos are just motivating. thank you so much ma'am, thanks for being here. happy life இருந்து சொல்லியிருக்காங்க, hi sister, today தான் உங்கள் வீடியோ பார்க்குறேன். நானும் weight loss ப்ராசஸில் இருக்கேன். congratulations and welcome to this journey. இந்த ஜேர்னிக்குள்ளே வரது வந்துட்டு weight loss ப்ராசஸ் வந்து கொஞ்ச நாள் பீரியட் ஓடுறது கிடையாது, ஓகேங்களா? ஸோ இட்ஸ் an everyday வந்து உங்கள் லைஃப் ஸ்டைல் சேஞ்ச். இதனால் நீங்கள் மாற போகிறீங்க, உங்களை சுற்றி இருக்கிறவங்க மாற போகிறாங்க. ஸோ இட்ஸ் அ கிரேட் திங் தட் யூ ஹவ் ஸ்டார்டட். ஆல்சோ ஐ வுட் லவ் டு லெட் யூ நோ, இந்த ஜர்னியில் நீங்கள் எந்த வகையான டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணுறீங்கனாலும் ஐ ஆம் ஹியர் டு ஹெல்ப் யூ வித் காட்ஸ் கிரேஸ். நம்ம கனெக்ட் பண்ணலாம் சூனராக. தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் நர்மதா வாசுதேவன் மேம் கேட்டிருக்காங்க, ஹாய் மேம், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டேக்கிங் யுவர் டைம் அண்ட் ரிப்ளைங் டு அவர் கமெண்ட்ஸ். யூர் வெல்கம். தேங்க்யூ ஸோ மச் டூ. ப்ளீஸ் சஜஸ்ட் சம் சப்ளிமெண்ட்ஸ் ஃபார் ஹேர் க்ரோத். மை ஹேர்ஸ் ஆர் ஷ்ரெட்டிங் லைக் எனிதிங். ஐ ரியலி அண்டர்ஸ்டாண்ட் த ட்ராமா. ஒரு ஹேர் லாஸ் ஆகும்போது அது எப்படி இருக்குங்கிறது எனக்கு தெரியும். ஏன்னா நான் டிப்ரெஷனில் இருக்கும்போது எனக்கு ஐ டோன்ட் நோ இஃப் எனக்கு அந்த வீடியோ கிளிப்பிங் கிடச்சிதுன்னா மேபி நான் அட்டாச் பண்ணுறேன். கொத்தாக முடி போகும். கொத்துனா நீங்கள் நினைக்கிற மாதிரி நார்மலி கிடையாது, இவ்வளோ உருண்டையாக வந்து எனக்கு முடி அப்படியே போய் இங்கெல்லாம் வந்து பால்ட் ஆகிருக்கு. எனக்கு எல்லாமே இந்த குட்டி குட்டி ஹேர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா வந்து நான் கட் பண்ணி விடலை. இதெல்லாமே எனக்கு ரீக்ரோ ஆனது. இங்கே எல்லாமே எனக்கு அப்படியே சொட்டையாக இருந்தது. இது எல்லாமே எனக்கு ரீக்ரோ ஆனது. தட் இஸ் பிகாஸ் ஆஃப் ஹை ப்ரோட்டீன் எடுக்கிறதுனால ஆப்வியஸ்லி எனக்கு ஹேர் க்ரோத் நல்லாவே இருந்தது. சிவியர் ஹேர் லாஸ் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வைட்டமின் D டிஃபிஷியன்சி இருக்கும், வைட்டமின் D3 டிஃபிஷியன்சி இருக்கும். ஸோ வந்து நம்ம
நம்மளால ஒன்லியே மார்னிங் வந்து வெயிலில் போய் ஏர்லி மார்னிங் சன்லைட் மேலே படுற மாதிரி இருக்கணும். இல்லைனா ஆப்வியஸ்லி நம்மளுக்கு சப்ளிமெண்ட்ஸ் இப்போ ஈஸியாக கிடைக்குது. 60,000 ஐயூவோட இது வந்து வீக்லி ஒன்ஸ் அப்படி எடுப்பேன் நான். நீங்கள் புதுசாக எடுக்கிறவங்களா இருந்தீங்கன்னா வந்துட்டு வீக்லி ட்வைஸ் எடுங்க. அதுக்கப்புறம் போக போக அது வீக்லி ஒன்ஸ் பண்ணிக்கோங்க. அது வந்து இப்போ இந்த சண்டே போடுறீங்கன்னா நான் நெக்ஸ்ட் சண்டே மறுபடியும் ஒரு டேப்லெட் போடுற மாதிரி இருக்கும், கேப்சூல் போடுற மாதிரியா. 1 செகண்ட் ஹேவ் இட் ஹியர் ஒன்லி. யா, ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபிஷ் ஆயில் மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி டேப்லெட் வந்து நம்ம எடுத்துக்கலாம். வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி எடுத்துப்பேன். இது போக நான் வந்து பயோட்டின் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். அதுவுமே வந்துட்டு HK வைட்டல்ஸோடது எடுக்கிறேன், பயோட்டின், அண்ட் ஆல்சோ omega-3. திஸ் இஸ் ஆக்சுவலி ஹெல்பிங் மீ டு ரீக்ரோ மை ஹேர். சரிங்களா? ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு ஹேருக்கு முக்கியமாக வந்துட்டு வி ஷுட் ஃபோக்கஸ் ஸோ மச் ஆன் ஆர் டயட் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்போது இது எல்லாமே தானாக ஃபிக்ஸ் ஆயிருங்க. நீங்கள் கவலையே பட வேணாம். நீங்கள் ஜேர்னி மட்டும் பிலீவ் பண்ணுங்களே. அந்த ஜேர்னி வந்து நம்ம முடிச்சுட்டு வெளியே வரும்போது பார்த்தோன்னா இத்தனை அதனால பெனிஃபிட்ஸ் இருக்கா அப்படின்னு நீங்களே யோசிப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் நிவி ஜிடி அப்படிங்கிற ஐடியிலேருந்து, இன் ஹவு மெனி டேஸ் யூ ஹவ் லாஸ்ட் 50 kgs அப்படின்னு கேட்டிருக்காங்க. இட் டுக் மீ லைக் 2 yearsங்க. 2 வருஷம் ஆயிடுச்சு 50 கிலோ குறைக்கிறதுக்கு. நான் மெதுவாக தான் குறைச்சேன். பிகாஸ் இட் வாஸ் அ லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் அப்படிங்கிறது நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அப்பப்போ எனக்கு வேணுங்கிறது, எனக்கு பிடிச்சதெல்லாம் நான் சாப்பிட்டுட்டு மறாவது மீல்லே வந்து நான் அதை கரெக்ட் பண்ணிப்பேன். அண்ட் அது எப்படி பேலன்ஸ் பண்ணணும்னு நான் கற்றுக்கிட்டேன். அது போக போக உங்களுக்கு சொல்லித்தரேன். ஆல்ரெடி என்னோட பழைய எபிசோட்ஸில் நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா சொல்லியிருப்பேன் நான். நெக்ஸ்ட் கொஸ்டின் மேக்லா மேம் கேட்டிருக்காங்க. ஹாய் மேம், கிளாரிட்டி அண்ட் கிளியர் எக்ஸ்பிளனேஷன் 50 days சேலஞ்சுக்கு அப்புறமும் வீடியோ போட சொல்லி கண்டினியூ பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம். நீங்கள் சொன்னதுக்காகவே நான் கண்டிப்பாக அதை ரீகன்சிடர் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் ஆரிஃபா மேமும் தேங்க்யூ சொல்லியிருக்காங்க ஃபார் ரிப்ளைங் டு அவர் கமெண்ட்ஸ். வெல்கம் அண்ட் ஆல்சோ தேங்க்யூ. ஓகே, வி ஹவ் டன் வித் டுடேஸ் Q&A. அவ்வளோ Q&A வரல நம்ம இன்னைக்கு. ஸோ Q&A வந்து இன்றைக்கி கம்மியாக இருந்தனால ஐ வுட் லைக் டு டாக் டு யூ பர்சனலி. என்னென்னா, த இனிஷியல் ஸ்டேஜில் என்னோட வெயிட் லாஸ் ஜெர்னி நான் கோ த்ரூ பண்ண ஸ்ட்ரகிள் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா வந்துட்டு த அமௌண்ட் ஆஃப் நெகட்டிவிட்டி தட் வாஸ் த சொசைட்டி வாஸ் ப்ரெஷரிங் ஆன் மீ வாஸ் அபுடென்ட் அப்படி சொல்லலாம் நான். ஏன்னா சின்ன வயசுலேருந்து நான் தோத்துட்டு வரதை இவங்க பார்த்துட்டே இருக்கிறாங்க. VLCC போவேன், கலர்ஸ் போவேன், ஹெர்பல் லைஃப் சாப்பிடுவேன், இல்லை நாட்டு வைத்தியம் மருந்து சாப்பிடுவேன், இல்லை வெயிட் லாஸ் பவுடர் என்னெல்லாம் எல்லாத்துலேயும் பணம் தொலைக்கிறது இவங்கெல்லாம் பார்த்துட்டே தான் வராங்க. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் தே வில் பி ஃபெட். அவங்களும் சொல்லி பிரயோஜனம். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அவங்களும் ஃபெட்டப் ஆயிடுவாங்க. அண்ட் தென் நம்ம வந்து இல்லை இந்த தடவை நம்ம சீரியஸ்லி பண்ணுறோம் அப்படிங்கும்போது அது வந்து அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. இது நிறைய இடத்துல நடக்கும். யாருக்கெல்லாம் ஒரு வேலை நீங்கள் இந்த மாதிரி நெகட்டிவிட்டி ஃபேஸ் பண்ணிட்டுருக்கீங்க, இல்லை முடியாது அப்படின்றீங்களாம் கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இதுக்கெல்லாம் நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிக்காதீங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். பிகாஸ் அ வின்னர் இஸ் another loser who refused to give up. A winner cannot be a winner. எடுத்துருந்துமே come on, yes, நான் I'm going to do it அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 50 கிலோ அப்படி குறைக்க முடியாது. First of all, to win, you'll have to lose. There's nothing called failure. It's only a process of learning processனா தான் நம்ம அதை சொல்ல முடியும். நம்ம வந்து வின்னிங் வந்து நம்மளுக்கு எதுவுமே தராது. இப்போ நான் வந்து இது பண்ணிட்டு இருக்கு, இப்போ எனக்கு எதுவுமே எனக்கு சொல்லித்தரல, நான் தான் சொல்லி தந்துட்டு இருக்கிறேன். பிகாஸ் ஐம் வின்னிங், ஐ கேன் see the changes இதெல்லாம். பட் என் ஃபெயிலியர் எனக்கு நிறைய விஷயம் கற்றுக் கொடுத்துச்சு. அதுதான் நான் உங்க கூட ஷேர் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ ஈவன் யூ கேன் ஷேர் your story to somebody. So to win, you'll have to lose. So let me tell you, it's never too late to lose. இன்னும் நீங்கள் எடுத்த உடனே நீங்கள் வந்து கடகடன்னு நீங்கள் கம்மி பண்ணிட மாட்டீங்க. இப்போது சொல்கிறேன், 25 நாள் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக இப்போ எடுத்தாலுமே கம்மிங் 25 daysல நீங்கள் லூஸ் பண்ணுவீங்க தான் ஆப்வியஸ்லி. பட் நீங்கள் நியூ இயர் வரும்போது ஒரு ரிஃப்ரெஷிங்காக ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அப்படி யூ வில் ஸ்டார்ட் சீங் த ரிசல்ட்ஸ். ஸோ ஸ்டார்ட் இட் நவ். இப்போ ஒன்று குறைச்சி போல இன்னும் 25 நாள் இருக்குது. எப்படியாவது இந்த ஜேர்னிக்குள்ளே வாங்க. அதுதான் இந்த end of the day நான் சொல்ல வரேன். ஸோ ஏதாவது வகையில் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல் மோட்டிவேட்டிங்காக இருந்ததுன்னா do not forget to like. அண்ட் யாரெல்லாம் ஜேர்னிக்குள்ளே வரீங்க நோக்கி கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. And see you soon in another new episode. Serju here.